வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலையில நமது சேனல்ல வெளியே வருகின்ற வானிலை நிலவரங்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 7 மணி அளவில் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளால நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ கேரளா ஒட்டிய பகுதிகளில் தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் கடற்கரை பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ இன்று காலை 10 மணி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த மழையின் வாய்ப்புகள் நண்பகல் 12 மணி அளவில் சற்று பரவலடையும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையை பொறுத்தவரை மேற்கு வடமேற்கு மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமாகாணம் வரைக்கும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போதைய மிக முக்கியமான தகவலை பொறுத்தவரை வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி அது தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல அரபிக்கடலும் ஒரு நிகழ்வு உருவாகி அது கேரளா, தமிழகம், இலங்கைக்கு மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகம், இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை பொழிவு இருக்கும். குறிப்பாக கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாகும். இலங்கையில மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், வடமாகாணம் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகக்கூடும். இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பிறகாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலுமே பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். ஆந்திரா ஒட்டிய தமிழக பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள், குறிப்பாக காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பகுதிகள் என ஒரு சில இடங்கள், அரக்கோணம், காஞ்சிபுரம், வேலூர் இடைப்பட்ட பகுதியில் கனமழை, மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம், இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. இன்னும் நம்முடைய சேனலை உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்ற இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினத்தை மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில் கனமழை தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்களில் பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுனால மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு சென்று திரும்ப வேண்டும். கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை செய்திகளை பார்த்துவிட்டு செல்வது சிறப்பானது. நாளை காலை 10 மணி அளவில் இலங்கையினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் கனமழை இருக்கும். பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழையும், இலங்கையில மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் தொடர்ந்து மழையும் இருக்கும். மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில வடகடலோரம், வட உள் மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு மாகாண பகுதிகளிலும் மழை இருக்கும். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரையில் பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகத்தின் டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையை பொறுத்தவரையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள்ல கனமழையும் பதிவாகும். 27 புதன்கிழமை பிற்பகல்ல தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, தெற்கு, மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள்ல கனமழையும் இருக்கும். ஸோ இது போன்ற தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை நிறைய மாற்றங்களை காணப்போகின்றது. நிறைய நல்ல செய்திகள், மழை தகவல்கள் நமக்கு இருக்கின்றது நண்பர்களே. எனவே தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா வானிலை நிலவரங்களையும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். உங்கள் பணிகள், திட்டமிடல்கள், போக்குவரத்து போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இந்த சேனல் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் உங்களுக்கு எந்த விதத்தில் நம்முடைய சேனல் பயனுள்ளதாக இருக்குது என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திடுங்க. 31ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி நாள் தமிழகத்தில் பரவலாக வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல மிதமானது முதல் ஒரு சில இடங்களுக்கு கனமழையும் இருக்கும். இலங்கையில பரவலாக கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் மிதமான மழை பதிவாகும். 1ஆம் தேதி ஜூன் மாதத்தின் தொடக்கத்தின் மாலை வேளைகளில் தமிழகம், இலங்கையில பரவலாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும், இலங்கையின் தெற்கு மாகாண பகுதிகளிலும் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம்.
ஸோ செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில் தகவல்களை சேகரித்து உங்களுக்காக ஒரு முன் அறிவிப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஸோ இந்த கணிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவே இருக்கும். ஏனென்றால் வானிலையை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நாம் முன் எச்சரிக்கையாக நாம் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். இது அப்படியே 100% நடக்காவிட்டாலுமே ஒரு முன் அறிவிப்பு என்பது உங்கள் தொழில்கள் வியாபாரங்களை திட்டமிட்டு செய்வதற்கு தான் இது ஒரு முக்கியமாக தகவலாக பார்க்க முடியும். தொடர்ந்து பாருங்க 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் இலங்கையில பரவல் அடையக்கூடிய மழை மீண்டும் அதிகரிக்கும், தீவிரமடையும். ஏனென்றால் அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி கேரளாவில மிக தீவிரமாக மழை பொழிவு கொட்டி தீர்க்க போகின்றது. இது ஒரு பெரிய ரெட் அலர்ட் தகவலாக பார்க்கலாம். கேரளா இருக்கின்ற நண்பர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல். இதன் காரணமாக தமிழகத்திலுமே மழையின் தீவிரம் இருக்கும், இலங்கையிலுமே இதன் தாக்கம் நாம் பார்க்க போகின்றோம். ஸோ தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள அடுத்தடுத்த நாட்களின் வானிலை தகவலோடு இணைந்து தொடர்ந்து பாருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.